வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பிரம்மநிலை கவி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இந்த பிரம்மநிலை கவி பாடும்போது அப்பொழுதே அந்த பேராற்றலோடு இறைவெளியோடு கலந்திருக்கும். அப்போ மனதை விழித்து கொண்டு இறைவழியாகவே நீங்க மாறிடணும், உடலை விட்டுட்டு. அந்த நிலையிலேயே இறைவெளியே தன்னிருக்க சூழ்நிறுத்தும். அதிலிருந்து எல்லா காட்சிகளையும் படிப்படியாக காணும். இது எப்படின்னா, ஒரு தொட்டில பயறு ஒரு பிடி எடுத்து போட்டு விடுங்க. நல்லா ஊறி போச்சு பயறுல. தண்ணியில பயறு, பயருக்குள்ளாக தண்ணி தெரியுதில்ல, தண்ணீருக்குள்ளாக பயிர் இருக்குது, பயிருக்குள்ளாக நீர் இருக்குது. இப்போ பயிரை மாத்திரம் நினைச்சிட்டு இருந்துட்டு பிரயோஜனம் இல்லை. பயிருக்குள்ளாக உள்ள நீரும் வெளியில் இருக்கக்கூடிய நீரையுமே நினைக்கணும். அதுக்குள்ளாக தானாகவே பயிர் அந்த நீருக்குள்ளாக வந்துட்டு, அது போல இறைவெளியோடு கலந்து அந்த நிலையில் நின்றுட்டு அது எவ்வாறு தன்னிருக்க சூழ்நிறுத்தும் ஆற்றல் மடிப்பு விழுந்தது விண்ணாச்சு. அந்த ஒவ்வொரு காட்சியிலையும் அதே போல மாறிட்டு வரும். இதனால மனிதனுடைய குணம் தன்மை எல்லாமே மாறும். அதற்கு தகுந்தவாறு அதை பார்க்கலாம். அதே போல மற்றவர்களுக்கும் நாம் எந்த மாற்றம் அடைகிறோமோ நம்மிலிருந்து வரக்கூடிய அலையும் அதே சக்தி வாய்ந்ததாக ஆற்றல் பெற்றதாக இருக்கும். அதை வாங்கி கொள்றவர்களுக்கெல்லாம் அந்த பயன் இன்றே இல்லைன்னாலும் சரி, ஒரு நாளில் அது கிடைக்கும் என்று கூறி இப்பொழுது குரங்கா இருக்கும். அது பரிணாமத்தை பற்றி பேச வரோமே இல்லையா? அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, நமது பயணத்தில் பிரம்மஞான அறிவு என்ற பயணத்தில் சரியான நடு மையமாகிய ஒரு கட்டத்தில் இப்போ வந்திருக்கும். நேற்று இறைநிலை என்பதை பற்றியும் அதனுடைய தன்மைகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டீங்க. அதை செயல் விளக்க நூல் வந்தபோது, செயல் விளைவு தத்துவ நூல் வந்தபோது, அதை எழுத ஆரம்பிக்கிற போதே ஒரு கவி வந்தது. தெய்வநிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தேன். செய்கைக்கும் விளைவுக்கும் தொடர்புணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாய் இன்னும் தருகின்றேன் என்று அதில் 2 வரி சொல்லியிருக்கு. அதுபோல உலகத்தில் அறிவு என்பது தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் அதனுடைய சரித்திரம் முழுமையும் இறை நிலையும், அதன் பிறகு அது பரிணாமம் வந்த பிறகு செயல் விளைவு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் என்ன விளையுது என்றதுதான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தத்துவம் என்ற ஒரு பெரிய விஞ்ஞானம் புலன்களுக்கு எட்டக்கூடியதைத்தான் விஞ்ஞானம் ஆராயும். அதற்கு மேலாக மெஞ்ஞானம் தான் வேணும். அதாவது மெய்ப்பொருளை அறிவது. மெய்ப்பொருள் விண்ணாகியது. விண்ணான பிறகு விண்கூடிதான் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த மெய்ப்பொருளில் இருந்து விண் வந்ததோ அந்த மெய்ப்பொருளை பற்றி அறிவதுதான் மெய்ஞானம். இருப்பு ஆற்றல். விண் என்பது இயக்க ஆற்றல். அது எங்கே இருந்து தோன்றியதோ இருப்பு ஆற்றல். அதுதான் இறைநிலை என்றும் சுத்த வெளி என்றும் எங்கு நிறைந்தது என்றும் சொல்லும். நேற்று அதை பற்றி விரிவாக சிந்தனை செய்தீங்க.
ஒரே நேரத்துல அது பதியிலேயே, ஏன்னா அது என்ன புலன்கள் கெட்டக்கூடியதா பதிஞ்சு பார்க்கறதுக்கு. அதனால கொஞ்ச நாளாக ஏற்கனவே கடவுள் என்ற பெயர் சொன்ன உடனே ஒரு ஆளு புலி போல ஒரு கொண்டை, ஒரு 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 கிலோ ருத்ராட்சம் அப்படியே இருந்தாதான் அது இறைவன் நினைச்சிட்டு இருந்தேன் இல்லையா. அது பதிஞ்சு பதிஞ்சு ரொம்ப நீண்ட நாளா பதிந்து இப்ப சிவம்னு சொன்னாலே, இறைவன் என்று சொன்னாலே, தெய்வம் என்று சொன்னாலே அந்த உருவம் தான் வந்து நிற்குது. இதெல்லாம் சிறு குழந்தையாக இருந்த போது ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொண்ட ஒரு கதைகள். அந்த கதைகள் எல்லாம் தாண்டி மனிதன் மயங்குவது கதையில தான். கதையில ஒரு வியப்பான கதையா சொல்லிவிட்டா போதும், அதையே பிடிச்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லை, அதுபோல அந்த வியப்புக்குரிய காரியத்தை நானே செய்யணும். கட்சி வரைக்கும் அங்கேயே நின்றுடுவான், செய்ய முடியாது. நண்பர்களே, அதை தாண்டி வந்திருக்கோம். இப்போ எப்படி பயிருக்குள்ளாக இருக்கக்கூடிய தண்ணி பயிரையும் பார்த்து கொண்டு அதுக்கு அப்பாலாகவும் இருந்து கொண்டிருக்கு பாருங்க. அது போல விரிந்து நின்று இறைவெளியை நேற்று விளக்கண முறையில இறைவெளியை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னா, இன்று முதற்கொண்டு அடிக்கடி உடலை நினைக்க வேண்டியது அவசியம்னா உடலை வச்சுதான் காரியத்தை செய்யறோம். அதாவது ஒரு ஒரு பொருளை எடுக்கணும், ஒரு செய்யணும் என்று சொன்னா, ஒரு மிஷின் ஓட்டணும்னு சொன்னா அந்த மிஷினை நினைச்சுதான் செய்யணும். அது போல இந்த உடல் ஒரு மிஷின். ஆனால் இதை எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு, எப்படி உற்பத்தி ஆச்சு, என்னென்ன ஆற்றல்கள் இதுல இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு இன்று நல்லதோ ஒரு வாய்ப்பு. நண்பர்களே, சுத்த வெளி என்பது சீக்கிரமாக புலன்களுக்கு எட்ட முடியாது. காரணம், மனம் எந்த பொருளை லயித்தாலும் அதுல அழுத்தம் ஒளி ஒரு சுவை மனம் இருந்து நம்முடைய அழுத்தம் ஒளி சுவை மனம் அதுல போய் தாக்கி மறுபடியும் அதுக்கு மேல போக முடியாது, திரும்புது பாருங்க. அப்பதான் அதை உணர முடியும். அப்செக்ஷன் இஸ் த பர்செப்ஷன். தடை இருக்கணும். ஆனா இறைவெளியை பார்க்கிறோமே, தடை இருக்கிறதா? கோடி 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 கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு சூரியனையோ நட்சத்திரத்தையோ நாம பார்க்கிறோம். அது வரையில தடை இல்லாத போகும். ஆனால் அந்த தடையில்லாத ஒன்றுதான் பிரபஞ்சத்துல பேராற்றலுடையதாக இருக்கிறது என்பது நேற்று விளக்கியிருக்கேன். அதுவேதான் விண்ணாயிற்று. அந்த விண்ணிலிருந்து இன்னொரு விண் தோன்றி, நிழல் விண் தோன்றி காந்தமாயிற்று. காந்தத்தினுடைய தன்மாற்றம் உருவம், உடல், உருவம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம் என்ற வரையில நேற்று விளங்கி கொண்டோம். அது கொஞ்சம் மறவாத இருக்கிறதுக்கு, மறக்காத இருக்கிறதுக்கு அடிக்கடி புத்தகம் பிரம்மஞானம் நூல் இருக்குது இல்லையா, ஏதோ ஒரு மாசத்துக்கு ஒரு மயில் எடுத்து பாருங்க. அதுதான் ஆயுத பூஜை தான் வருது, அங்க பார்த்துக்கலான்ட்டு இருந்தா அன்னைக்கு எடுத்து படிக்கிறதே இல்லை. அதை பார்த்துட்டே இருந்தா அப்படியே கலையாத இருக்கும். மேல 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 மேற்பதிவு கொடுத்துக்கிட்டே வரலாம். அதோடு சாதாரண மனிதனாக இருந்து இதுவரையில வாழ்ந்துட்டு வந்தோம். இப்ப பிரம்ம நிலை உணர்ந்ததுனால பிரம்மமாகவே எல்லாத்திலும் உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரம்மமாகவே மாறிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு தக்கவாறு செயல்கள் எல்லாம் இருக்கணும். வந்துடும், ஆனால் வர்றது விட்டுட வேண்டாம். அப்பப்போ வந்துவிடும்.
அதாவது இந்த பரிணாமத்துல எத்தனை கோடி ஜீவராசிகளை கடந்து மனிதன் வந்திருக்கிறானோ எல்லா தன்மையும் இப்பொழுது நம்முடைய மனதுல தன்மையாக பதிவு என்று சொன்னா என்னன்னா கேரக்டரைசேஷன், அதாவது தன்மை மாற்றம் தான். ஒரே பொருள்ல இந்த தன்மை அதுக்குரிய காலம் வரும்போது அந்த தன்மை எடுத்துக்காட்டும். இன்னும் ஒரு தன்மை இருக்கும், அதுலேயே இருக்கும், அதுக்குரிய ஃப்ரீக்குவன்சியோ சூழ்நிலையோ வர்ற போது அதை எடுத்து காட்டும். இடத்துக்கு தகுந்தவாறு இப்போ மனிதன் ஓரறிவு பொருளாக இருக்கிற போது போட்டோ எடுத்து தான், அதாவது மரங்கள் எல்லாம் போட்டோ எடுத்து தான் இருக்குது. நீங்க எங்க விதை போட்டு வளர்த்தீங்களா அது தாண்டி அந்தாண்ட போறதில்லை. அதே போல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா பாருங்க, நீங்க போட்டோ எடுத்து தான் இருக்கும். அதன் பிறகு இரண்டாவது ஆகக்கூடிய புழு நெளியுது பாரு, அதே போல நெளிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த பறக்கிற வண்டு இதெல்லாம் என்ன கையை காலாட்டுது இல்லையா, அது பண்ணணும். அதுக்கப்புறம் கலந்து படுத்துக்கிட்டா விலங்கினத்தை போல 4 கால் போட்டு அதுக்கப்புறம் நின்ற பிறகுதான் மனிதனை போலயே ஆக்ட் பண்ணார். அப்போ இதெல்லாம் என்ன உள்ள அடங்கி இருக்கிறது, அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு செயல்படுது. நாம எங்கேயோ போறோம், துணி எடுத்து யாரோ ஒருத்தர் இழுக்கிறோம், என்னென்னப்பா துணி எனக்கு வேணுங்க நல்லா இருக்கு, இல்லப்பா எனக்கு துணி இல்லாத இருக்க முடியாத, நீ எடுத்துட்டா என்ன பண்றது, இல்ல இல்ல எனக்கு வேணும்னு பிடிக்கிறோம். அப்ப வேற கையில ஒண்ணும் இல்லை. நான் என்ன செய்வேன், நீங்கெல்லாம் என்ன செய்வீங்களோ அதை தான் செய்வேன். நாங்களும் அவ கையை பிடிச்சு, இதுதான் முதல் வேலை. ஜீவன் என்றது ஆரம்பிச்சது, முதல் ஜீவன் செயல்படுத்த ஆரம்பிச்சது முதல் வேலை வாயினால கடிக்கத்தான். அதிலே இருந்து என்னென்ன நடத்தைகள் இருந்ததோ அவ்வளவும் சீரமைத்திருக்கிறது. அதுக்கெல்லாம் மனமும் உடலும் ஒத்துழைக்குது பாருங்க. எண்ணின உடனே அந்த எண்ணத்துக்குரியது செயல், என்னென்ன ஆட்டங்கள் வேணுமோ என்னென்ன அசைவுகள் வேணுமோ செய்யுது. அத்தகைய பேராற்றல் பெற்ற இறைநிலையினுடைய பரிணாமத்துல இதுவரையில வந்த அனைத்து ஒரு மனிதன் என்று இருக்குது. அந்த மனிதனை பற்றியும் அந்த மனிதனில் அடங்கி இருக்க ஆற்றல்களை பற்றி தெரிந்து கொண்டா அதை விட என்ன வேற இன்பம், இன்னும் வேறு என்ன வேண்டும், இன்னும் வேறு இன்பம் என்ன வேண்டும், இது இப்பேறு பெற்ற பின்னர் என்ற அளவுக்கு வர்றபோதுதான் மனித மனம் பூரணமாக ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க என்னதான் கொடுத்தாலும் என்னதான் போட்டாலும் ஒரே ஒரு சொல்லு, ஒரு ஒரு கருத்து நிற்கும். என்ன, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் எல்லாம் 4 தான் அடக்கும் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த 4 எந்த அளவுலயோ ஒரு மனிதன் அடைஞ்சிருக்கான்னு வச்சுங்க, எங்கேயாவது நிற்குமா மனம்? இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். இந்த ரஷ்ய கதையில சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு நிலம் நீ எவ்வளவு ஓடி வர்றியோ அது வரைக்கும் ஒன்றுத்தான். நானும் ஓடினா பார்த்தான், இன்னும் கொஞ்சம் திரும்பிட்டா நல்லா இருக்கும், இறக்குது, ஆனா இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலா எடுக்கலாமே என்ன போறான். ஓடி 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 எல்லாம் போச்சு, விழுந்தான், செத்தான். அப்ப இந்த நிலத்துக்குரியவன் பந்தயம் சொன்னானே, உனக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ ஓடி, அது வரைக்கும் நீ ஓடி திரும்பிட்டீன்னா அது வரைக்கும் உன்னுடைய நிலம் தான் உனக்கே கொடுத்துட்றேன் நானே. அப்போ எல்லாரும் ஜன கூடியிருக்கிற போது சொல்றோம், அவனுக்கு வேண்டியது இந்த 6 அடி தான். அவன் விழுந்து கிடக்கிறான் பாருங்க,
அதுதான் அது வரைக்கும் அவன் எடுத்துக்கிட்டான் என்று சொன்னான். அதுபோல நாம் ஒன்றை நினைக்கணும், இறைநிலையினுடைய ஆற்றல்ல இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவோ பொருட்கள் இருக்கு, எத்தனை ஆற்றல்கள் அடங்கியிருக்கு. அதே போல இந்த உலகத்துல இதுல நாம் எவ்வளவு தூரம் அனுபவிக்க முடியும். இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டிய போறாமையா எதுக்காக? என்னதான் இருந்தாலும் அந்த 6 அடி நிலம், படுத்தா 6 அடி, உட்கார்ந்தா 3க்கு 3 அடி, நின்ற 3/4 அடி தான். இவ்வளவுதான் நம்ம உலகத்தை அனுபவிக்க முடியும். எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் இந்த உடல் சுமக்கக்கூடிய அளவுக்கு மேல துணி போட முடியுமா? அதுவும் எல்லை கட்டியாச்சு. எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் இந்த குடல் ஜீரணித்து தாதுக்களாக மாற்றக்கூடிய அளவு இருக்கிற உணவு, அந்த அளவுக்கு மேல சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த அனுபவம் இல்லாதவங்க உலகத்துல இல்லை. ஏன்? எத்தனையோ தடவை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து அதனால அடைந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்குது. அதனால அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. சரி, எவ்வளவோ பொருள் வச்சிருக்கோம். ஒருத்தன் போகும்போது என்ன பண்றான்? ஏதேனும் ஒரு சிறு கடுகளவு பொருள் எடுத்துட்டு போறானா? எல்லாத்தையும் அப்படி தள்ளித்தான் போடுறோம். இதெல்லாம் உண்மைகள். உண்மையை உணர்ந்தா நமக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், சமுதாய அமைப்புப்படி நாம் இதை வச்சுக்க. அதாவது உரிமை பாராட்டி, உழைத்து உரிமை பாராட்டி, உண்டு உதவி வாழ வேண்டியதுதான். ஆனா அந்த பொருளே ஒட்டி கொண்டு இருக்க வேண்டியது அவசியமே இல்லை. எனக்கு மாத்திரம்தான் இது தேவைன்னுட்டு இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்கு வேண்டியதை பறிக்க வேண்டியது அவசியமும் இல்லை. இதெல்லாம் எப்படி வந்தது என்பதை பற்றி நான் விளக்க இருக்கேன். ஏன் வந்தது இந்த மாதிரி இந்த ஆசைகளும் இந்த செயல்கள்? நம்மளுடைய முதல்ல பிரபஞ்ச பரிணாமம். பிரபஞ்சம் என்பது நாம பார்க்கிற பொருளெல்லாம் அணுக்களுடைய கூட்டுன்னு நேற்று தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அணுக்கள் கூட்டுல இந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு, சூரியன் எப்படி உற்பத்தி ஆச்சு, இன்னும் அண்ட கோடிகள் எல்லாம் எப்படி உற்பத்தி ஆச்சு. ஏன்னா தனித்தனியா விண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு அதனுடைய சேர்மானத்துல கூட்டுல 5 வகையான திணிவு நிலைகள், அதை பௌதீக பிரிவுகள்னுட்டு பஞ்சபூதம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எப்படி உலகம் எப்படி ஆச்சு? நம்ம வீடுகள்ல இந்த பொரியலாங்காய் உண்டை பண்ணுவாங்க. அதுவே ஒண்ணுக்கு ஒண்ணு ஏற்றத்தாழ்வு இருக்குது. செய்யற போதே விருந்துடும், செய்து வச்ச பிறகு விருந்துடும். இவ்வளோ கோடி அண்டங்களை எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய இது என்ன உண்டை? அதையெல்லாம் உதிர்ந்து போகாத இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த காரணம் என்ன? அதை பாருங்க. 2 இயக்கங்களை விஞ்ஞானிகளானாலும் சரி, மெஞ்ஞானிகளானாலும் சரி உணர வேண்டியது. விஞ்ஞானிகள் தான் பிரம்மஞானிகள். மெய் பொருள் எதுவோ அதைத்தான் பிரம்மம் என்று சொல்றோம். பிரம்மம் என்றாலும், கடவுள் என்றாலும், இறைநிலை என்றாலும், இறைவெளி என்றாலும், ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கிராவிட்டி என்று சொல்லுவாங்களா, அப்படி சொன்னாலும் எல்லாம் ஒரே ஒரு பொருளைத்தான் குறிக்கும். அப்போ அந்த இறைநிலையை மனதில் வச்சுக்கொள்வோம். அது இப்போ ஒரு கருத்து இருக்கு பாருங்க உலகத்துல. என்ன அது? ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்னா அசையாதது, கெட்டியாக அசையாதது இருந்தால் அணு எப்படி உற்பத்தி ஆகும்? அணு உற்பத்தி ஆகுது தெரியலன்னா
இதுக்கு அப்பால இன்னொரு பொருள் இருந்தா அணுவாகி வந்தது? இதே ஒரு பொருள் இறைநிலையேதான் அணுவாகி அதன் பிறகு அண்டங்களாகி இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டால் இறைநிலையில அசைவு இல்லாத இருக்க முடியாது. நாம் சாதாரணமா சொல்லும் போது இறைவழியை பற்றி அருட்பேராற்றல்னு சொல்றோம். ஆற்றல்னு சொன்னா இயக்கமா, ஆற்றல் என்று சொன்னா சக்தி. அந்த சக்தியாகத்தான் இருக்கிறதே தவிர அது கெட்டி பொருளாக இல்லை. இப்போ அந்த இயக்கம் மற்ற பொருட்கள் அதில் உள்ள எல்லாவற்றையும் எப்படி புலன்களால் உணர முடியாதோ அதே போல அந்த இயக்கமும் உணர முடியாத அது அதிர்வு அலை என்று சொல்றோம். அதிர்வு அலைன்னா ஒவ்வொரு அதிர்வு அப்படி எவ்வளவு இருக்கும் நேரம், அது நேரம் வேணும் இல்லையா? கண் சிமிட்டு நேரம். காலத்தினுடைய நுண்ணழகு பிரபஞ்சத்துல கண் சிமிட்டு நேரம் தான் சொல்லணும். இந்த நூல்கள்ல கூட பெரியவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதாவது அதை விட குறைஞ்ச அளவு இல்லை, அந்த அளவு கூட என்ன ஒன்று நான் மறக்காத இருக்கிறேன்னு சொல்றாரு ஒரு பெரியவர். என்ன சொல்றாரு? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதுன்னா அதை விட குறைச்சல் இல்லைன்றது அர்த்தம். கடைசியில சொல்றாரு அவர் இமைப்பொழுதும், அதான் கடைசி. அதனால்தான் காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம்னுட்டு நான் கவியில கொடுத்திருக்கேன். காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம். இப்ப நாம வச்சிருக்கமே நேரங்கள், இது என்னன்னா இந்த உலகம் ஒரு சுத்துது தன்னைத்தானே. அதை ஒரு நாள்னு எடுத்துக்கொண்டு அதை மணிக்கணக்காக நிமிஷக்கணக்காக பிரிச்சு வச்சுட்டு இருக்கோம். இந்த காலம் எப்போ வந்தது? உலகம் வந்த பிறகு, உயிரினம் வந்த பிறகு வந்தது. ஆனா அதற்கு முன்னே அந்த காலம் இல்லையா? அந்த காலம்தான் இயமம், காலி. நம்ம நாட்டில் தமிழ்ல சொல்ற போது காலம் காலம் சொல்றாங்க. காலம் காலம் என்ற காலம் என்றதுதான் காலம் சொல்றோம். காலம்னா தெரியும், அடேப்பா ஏமா அது எல்லாத்தையும் முடிவு கொடுத்து வர்றது என்று நினைக்கிறோம். காலத்தால தான் எல்லாமே முடியுது. அதனால காலம். வடநாட்டு மொழியில, வடமொழியில எதுவுமே லீ, அதாவது ஈன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காளி, அதுதான் காளி தெய்வமாச்சு. காலன் ஒரு தெய்வம், அப்புறம் காளி ஒரு தெய்வம். காளி நேரத்துக்கு, காலத்துக்கு, அதாவது தவறாத இயமம் என்ற வார்த்தையை ஒன்று உபயோகப்பட்டாங்க. இயமம். அந்த இயமத்துக்கு நான் என் விருதி போட்டு யமன். யமன் வேற, காலன் வேற இல்லை. எல்லாம் காலத்தினுடைய ஒரு கணிப்பு தான் இந்த வார்த்தைகள் எல்லாம். காலன், காளி, யமன் எல்லாமே இறைவனுடைய கூத்து தான், தெருக்கூத்து தான். அப்போ அந்த அதிர்வு என்பது உண்டாகிற போது அதுக்கு இயல்பாக இருந்தது சூழ்ந்தழுக்கும் பேராற்றல் தான். ஆனா அதோட அதுக்கு இயல்பானது அதிர்வும் இருக்கு. இந்த அதிர்வுல தான் விரிவு இருக்கிற இடத்துல இருந்து இன்னொன்றாக மாறுறது. ஒரு பொருளை இன்னொன்றாக மாற்றது. இந்த அதிர்வு இல்லாத பொருள் பிரபஞ்சத்துல இருக்குமானா இல்லை. ஒரு சோதனை வேணுமானா ஒரு கல் எடுத்து வச்சிடுங்க, ஒரு 100 வருஷம் பொறுத்து இன்றைக்கு உள்ள நிலைய அந்த கல்லையும் பார்த்துக்குங்க, 100 வருஷம் பொறுத்து பாருங்க, அதுல சில மாற்றங்கள் ஏற்பட்டுத்தான் இருக்கும். மாறாத பொருள் இல்லவே இல்லை.
மாற்றத்தை கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு உண்மையாக இருக்கும். அதே போல எந்த பொருளும் இது கூட செய்து வச்சிருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்ததுன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இருக்கிற மாதிரியாவ அன்னைக்கு இருந்திருக்கு. எல்லா பொருளும் ஏன்னா ஊடுருவி இயங்கி கொண்டிருக்கக்கூடியதுதான் இறைநிலை ஆகையினால அது இருந்தால் அதுல தோன்றிய அணுவும் அதிர்ந்து தானே இருக்கும். அந்த மாதிரி அதிர்வில்லா பொருளே இல்லை. இது முக்கியம் உங்களுக்கு. பிரபஞ்ச இயக்கம், அதாவது இறைநிலை இயக்கத்துக்கு வந்ததுதான் பிரபஞ்சம் என்று ஒத்துக்கொண்டால் பரிணாமம். அப்போ அதுக்கு இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கம் என்ன? நுண்ணியக்கம், அதிர்வு, கண் சிமிட்டு நேரம். இந்த கண் சிமிட்டு நேரம்னா நீங்க கொஞ்ச நேரம் கண்ணை சிமிட்டிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து அப்புறம் ஒரு தடவை சிமிட்டிங்க. அப்ப ரெண்டுக்கு இடைய பார்த்தா 2 நிமிஷம் கூட ஆயிடும். அதை கணக்கே எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தாதான். அதை இடைவெளி விட்டுட்டு இடைவெளியை நீட்டிட்டு கணக்கெடுத்தா கணக்கு வரவே வராது. அந்த முறையில எல்லா பொருளும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. அதனால கடவுளுக்கு அருட்பேராற்றல் என்று சொல்ல. அருள் என்றால் என்ன? அன்பும் கருணையும் இயல்பாக உடைத்ததுதான் அருள். இப்போ அன்பு எப்படி சொல்லலாம்? இந்த உங்களுக்கு சாதாரண நிலையில தானே எடுத்து காட்டணும். உலகம் இப்போ உருண்டுகிட்டே இருக்குது. நாம எங்க இருக்கணும்? இப்போ உலகத்து மேலதானே இருக்கிறோம். நாம உருளாத இருக்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாம உருண்டுகிட்டே தான் இருக்கோம். அப்போ உலகம் உருள்ற போது நாமும் உருள்றோம். என்ன வேகத்தை உருளுது? 1 மணிக்கு 1000 மைல் வேகம். 1 மணிக்கு, அதாவது 24 மணி நேரத்துல சுத்துடுது. அப்போ 1 மணிக்கு 1000 மைல் வேகம் வருது. 25,000 மைலையும் 24 மணி நேரத்துல சுத்து. பிளேன் ஏரோப்ளேன் போகுது, அது 600 மைல் நல்ல வேகமா போகணும். அப்ப அதை விட டபுளா வச்சுங்க. இந்த உலகம் சுத்துற வேகத்துல கீழவும் இருக்கிறோம், சில சமயம் மேலையும் இருக்கிறோம், சைட்லயும் இருக்கிறோம். இல்லை சில சமயத்துல எங்கேயாயிலும் யாராயிலும் தேர்ச்சி விழுந்துட்டாங்கன்னுட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அளவு மைய ஈர்ப்பினுடைய தெளிவுனால ஒரு பொருளை கூட விழவிட்டாலே தன்னிடத்திலே சேர்த்து பிடித்து கொண்டிருக்குது பாருங்க. இதுதான். அப்படி பிடித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் தேவையான அனைத்தும் அளித்துக் கொண்டே இருப்பது கருணை. அன்பும் கருணையும் சொன்னா தன்னோடு இணைத்துக் கொண்டிருப்பது அந்த செயல்தான் அன்பு. இணைத்துக் கொண்டே இருந்து தன்னுடைய ஆற்றலால அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அதை வளர வைக்கிறது. இன்னொரு விதமாக சொல்றேன். ஒரு மாங்காய் பிஞ்சு உண்டு. அந்த பிஞ்சு விட்டதுல இருந்த அந்த பிஞ்சு கனம் எவ்வளவு இருக்கோ அந்த கன அளவுக்கு காம்பு இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த காம்பு அப்படியே இருந்தா இந்த பிஞ்சு பெருசாச்சுன்னா என்ன ஆகும்? விழுந்துடும். ஆனால் அப்படி பிஞ்சு பெருசா ஆக 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 அதை தாங்குற அளவுக்கு காம்பும் பெருசாயிட்டே இருக்கும். அப்ப அந்த மரம் இந்த தன்னிலே விட்ட பிஞ்ச விழாத பிடித்து கொண்டு இருக்குது பாருங்க. இதுதான் அன்பு. அப்படி பிடித்து கொண்டே இருக்கிற போது தன்னுடைய ரசத்தை அதுக்குள்ள செலுத்தி அதை வளர வச்சு மாம்பழமாகவே மாற்று. இதுதான் கருணை. பிடித்துக்கொள் தன்னோடு இணைத்துக் கொண்டிருப்பது அன்பு. அந்த இணைப்பிலேயே தன் ஆற்றலெல்லாம் செலுத்தி
அதை பாதுகாத்து வாழ வைக்கிறது கருணை. இறை நிலையில இந்த கருணையும் அன்பும் இயல்பாக உள்ளது. நீங்க கையை அப்படியோ தேங்காய் வெட்ட ஆரம்பிச்சீங்க, கையை வெட்டிட்டீங்க, ஒரு ஓரம் ரத்தம் ஓடும். நீங்க என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அந்த ரத்தம் உறைஞ்சு கொடுப்பாரு. ஏன்னா அது ஓடிவிட்டா என்ன ஆகும்? ஆள்காலி. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வேண்டியது அதை செய்யணும், அதை பிடிச்சு வைக்கணும். இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இயக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா அதை பாதுகாத்து வரக்கூடியதுதான் கருணை. நண்பர்களே, இந்த அன்பும் கருணையுமாக அகன்ற நிலையில் உள்ள அந்த இறை நிலையை ஆதியாக பெற்ற நாம், அதிலிருந்தே நாம் உருவாகி அணுவாகி எல்லாமானுமே. அந்த சரித்திரத்தை கொஞ்சம் தெரிந்து கொண்டோம்னா மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ என்ன சாதாரணமா தெரிஞ்சுக்கிறது மனுஷன், எல்லாரும் ஒரே மாதிரியா தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ரொம்ப ருசியான சாப்பாடு அது இது எல்லாம் போட்டாலும் வெளியே போற போது நான் தடியுது. ஆனா இதுல நான் பெரியவன், நான் ரொம்ப உயர்ந்தவன்னு சொல்லிக்கிறேன். ஒருத்தன் தீண்டத்தகாதவன் வேண்டாம். இது எங்க இருக்கு? இவனுக்கும் சோறு போடுங்க, அதே சோறு அவனுக்கும் போடுங்க, எப்படி வரும்? எங்க எங்க இருக்குது? எப்படி அவன் உயர்ந்தான்? அறிவினாலே தன் தகமையை உணர்ந்தவன். அப்படி தகமைக்கு மூலமான இறைநிலையை உணர்ந்தவன், அத்தகைய இறைநிலையினால வளர்ந்த சமுதாயத்தை உணர்ந்தவன், ஆங்காங்கு எவ்வாறு வாழ வேண்டும், செயல்பட வேணும், தொடர்பு கொள்ள வேணும் என்று தெரிந்து வாழுது. அந்த அறிவில தான் உயர்வு தாழ்வு இருக்கிறதே தவிர, இந்த உடல்ல நீங்க எதை போட்டாலும் அதான் ஆகும். அதானா தெரியுது உங்களுக்கு அர்த்தம். ஆகவே யாராயிலும் சொன்னாங்கன்னா நான் ரொம்ப ஜாதியில உயர்ந்த ஜாதின்னு சொன்னா நீங்க நம்பாதீங்க. நான் என் ஜாதி தான் வச்சுங்க, நானும் அவன் தான். ஏன்னா இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த அதே போல நாமும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது இருக்குது இல்லையா? நாமும் நான் உயர்ந்தவன், என்ன தொடாதையா சொல்லுங்க. இன்னொரு உண்மைய சொல்றேன். உலகம் எத்தனை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே உலகம்தான். மற்ற உலகம் எங்கேயோ இருக்கட்டும், இப்போ நாம் வாழக்கூடிய உலகம் ஒன்று தான். அதில் தான் பிறக்கிறோம், வாழறோம், முடிச்சு போகிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எத்தனை பேரும் அன்னைக்கு இல்லை. அதே போல இன்று இருக்கக்கூடியவங்க 100 வருஷம் பொறுத்து கணக்கு போட்டு பாருங்க, எப்படி இருக்கும்? அப்படிதான் இருப்போம். அத போல இந்த உலகம் ஒவ்வொருத்தரையும், உலகம் மாத்திரம் உருண்டுகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேமே, அது இல்லை. அதுல தோன்றி அனைத்தையும் உருட்டி விட்டுட்டே தான் இருக்குது. நாமும் அப்படித்தான் அந்த மாதிரி வாழறோம். இப்ப வாழும்போது நமக்கு என்ன வேணும்? தண்ணி முக்கியமா வேணும். இந்த தண்ணி எத்தனை தண்ணி உலகத்துல இருக்குதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தண்ணீர் என்பது ஒன்றுதான், கடல் நீர் தான். கடலை தவிர்த்த தண்ணீர் வேறையே இல்லை. தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணியை கூட எடுத்தீங்கன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பொழிந்து அது மரத்தில் ஊறி அது வந்ததான் தேங்காய் நீர். தேங்காய் நீர் கூட கடல் தான், கடல் நீர் தான். அதுபோல இந்த உலகத்தில் உள்ள கடல் எத்தனை இருக்குது? ஒரே கடல் தான். பூமி அங்கங்க பொத்துக்கிட்டு வந்துட்டதுனால அது கடலை பிரிச்சு பிரிச்சு காண்பிக்குது. அதுதான் அந்தந்த இடத்துக்கு தகுந்த பேர் வச்சாங்க. கடல் ஒன்றுதான், பூமியும் ஒன்றுதான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
இப்போ இந்த தண்ணி ஒண்ணுதான் சொன்னேன், வேற எங்கேயாலும் தண்ணி இருந்தாலும் சொல்லுங்க எனக்கு. ஒரே கடல் தான். அந்த தெற்கு பக்கமா இருக்கிறதெல்லாம் பசிபிக் கடல்னு வச்சாங்க. இன்னொன்று அந்த வங்காளக்குடா கடல்னு வச்சாங்க. இது மாதிரிலாம் அந்த இடத்துக்கு தகுந்தவாறு பேர். ஒரே கடல் தான். அந்த கடல் தண்ணி மேலே போய் ஆவியாகி இது இந்த கருணைன்னு சொல்றோம் பாருங்க, அன்பு என்றது தன்னிலே இணைச்சு கொண்டிருக்குது. இந்த உலகத்துல எந்தெந்த மூலை முடுக்கல வாழறான் மனிதன், அவனுக்கெல்லாம் தண்ணி வேணுமே. இறையாற்றலினுடைய அந்த கருணையை பாருங்க, மேல நடந்துகிட்டு போய் அந்த கடல் தண்ணியில இருக்கக்கூடிய களங்கங்களை எல்லாம் தூய்மை செய்து சுத்த தண்ணியாக பூமியில மழையாத்துது. அதைத்தான் நாம் எல்லாரும் சாப்பிடணும். வேற தண்ணி எங்கேயாவது நீங்க குடிக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒற்றுமையை பாருங்க. அந்த தண்ணியை குடிக்கிறோமே, அப்படி ஜீரணிச்சு போதா தண்ணி? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஜீவனா இருந்தாலும் குடிக்கிற தண்ணி வேர்வை மூத்திரம் ரெண்டா வெளியே தான் வந்தாங்க. அப்படி வந்தது எங்க போகும்? பூமியில விழுந்து மறுபடியும் மழை வர்ற போது கொண்டு போய் அதே கடல்ல சேர்த்துது இல்லையா? வேற இடம் வச்சிருக்கீங்களா அதுக்கு? அந்த கடல் நீர் தான் திருப்பி ஆவியாகி மழை நீராக வருது. அப்போ உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களும் மனிதன் உட்பட எல்லாரும் பெய்த மூத்திரமா இந்த கடல்ல இருக்கு. ஒரு 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 வினாடி போடுவாங்க, கடல் நீர் ஏன் உப்பாச்சு? இதுதான் காரணம். நீங்க தெரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க போய் தண்ணி குடிக்க போறீங்க, ஐயோ இதுல எத்தனை பேர் மூத்திரம் இருக்குது, நான் குடிக்கலாமா போட்டு வந்துடுவீங்களா? வர முடியுமா? தவிர்க்க முடியாத செய்திருப்பா இருக்கும். அது இருக்கட்டும். காற்று எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை காற்று இருக்குது உலகத்துல? நாம் சுவாசிக்கிற காற்று பூமியை அடுத்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருக்கு. அந்த காற்று தானே நான் இழுக்கிறேன். இழுக்கிற பிறகு என்ன, அந்த காற்று ஒண்ணும் இல்லாத ஆக்கிடுறேன். நான் உள்ள மறுபடியும் விடுறேன். இழுக்கிற காற்றெல்லாம் வெளியே விடுறேன். அந்த காற்று எங்க போகுது? மறுபடியும் இருப்பு காற்றுக்கு வருது. திருப்பி நீங்க இழுக்கிறீங்க, நீங்க விடுறீங்க, அவங்க இழுக்கிறாங்க, அவங்க. அப்ப இது வரைக்கும் எல்லாரும் இழுத்த காற்று விட்ட காற்று எல்லாம் ஒரே காற்றுல தான் அடங்கிருக்குது. தீண்டத்தகாதவன் விட்ட காத்து அதுல இருக்குது. நானும் பிடிக்கவே மாட்டேன். யாராயிரம் சொல்ல முடியுமா? இங்கேதான் உயர்வு தாழ்வு மனப்பான்மைக்கு அப்பால் பட்டு நிற்கக்கூடிய பிரம்மஞானம் என்பது உண்மையாக மனதுக்கு வரும். அதாவது உள்ளதை உணர்ந்தால் நல்லதே செய்வோம். உள்ளதை உணராததுனால இதெல்லாம் இப்ப நான் சொல்லி வந்ததெல்லாம் உள்ளதுன்னா உண்மையானது. உண்மையானது கற்பனையானதா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லிக்குங்க. அப்போ அந்த உண்மையை உணர்ந்து கொண்டா இப்படிதான் மனித வாழ்க்கை இறைவனுடைய நிலையில இருந்து இன்று வரையில இந்த அற்புதங்கள் எல்லாம் எப்படி நிகழ்ந்தது என்ற ஒரு கோர்வையை நாம் பார்க்கத்தான் பிரபஞ்ச பரிணாமம். அதை பற்றி தான் இப்ப பேச போறோம். இதுக்கு நீங்க தெரிந்து கொள்ளக்கூடியது, இறைநிலையில ஒரு ஆற்றல் இருக்கிறது என்ற சூழ்ந்தழுத்தும் பேராற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லு. தானே தன்னிருக்கம் உண்டாகி
தன் இருக்குன்னா தான் வரைக்கும் தன் இருக்காது. அங்க ஒரு பொருள் வந்துடுதுன்னா அதை இருக்கிட்டு அது இருக்கிற போது அது சூழ்ந்தழுத்தமா மாறும். அதான் இறைநிலையினுடைய ஆற்றல். தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். அந்த ஆற்றல் திணிவு பெற்ற போது ஒரு அளவுக்கு மேல திணிவு பெற முடியுமா? என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் இருக்குனாலும் அதன் பிறகு அந்த திணிவுக்கு மேலாக வர்ற போது திருப்புது. அதாவது சுழல ஆரம்பிக்குது. சுழல ஆரம்பிக்கிற போது அதுல இருந்து வரக்கூடிய அலைதான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், விலக்கு ஆற்றல். அப்ப விலக்கு ஆற்றல் என்பது எங்க இருக்கிறது என்றால் விண்ணிலே இருக்கிறது. இருக்கும் ஆற்றல் ஆகர்ஷண சக்தின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆகர்ஷணம்னா இழுக்கும். இழுக்கிற சக்தி இருக்குமே, ஆனால் அங்க காலி இடம் இருக்கணும். இல்லவனா எங்க இழுக்கும்? இறைநிலையில காலி இடமே கிடையாது, புல். அதனால இறுக்கம் என்றால் அதனுடைய அழுத்தம் தான் இறுக்கமாக இருக்கிறது. இருக்க ஆற்றல் அதுதான் இறைநிலை. விலக்கு ஆற்றல் அதனுடைய திணிவினால திருப்பி ஏற்பட்ட சக்தி விண்ணிலிருந்து அலை வர்றதுதான் விலக்கு ஆற்றல். இந்த இரண்டு வச்சுங்க. இப்போ ஒரு விண் தோன்றியது. அது நீங்க அதனுடைய எத்தனை சுழல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு அளவுல வச்சுக்கோ. 1 கோடி சுழல் ஒரு செகண்டுக்கு இருக்கிறதாக. ஏன்னா ஏதாயும் மனசுல வேணுமே. அவ்வளவு வேகத்துல சுழண்டுகிட்டு இருக்குது இப்போ முதல் விண். சுழல சுழல என்ன ஆகுது? நேற்று சொன்ன பாருங்க, அதை கவனிச்சிங்க. சுற்றிலும் உள்ள இறைவெளி அழுத்தது இல்லையா, எல்லாம் சூழ்ந்த அழுத்தம். அந்த அழுத்தம் அந்த விண் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் ஊடுருவி நடுமையம் வரைக்கும் போக முடியாத. அதுக்கப்புறம் திரும்பும். அங்க எல்லாம் நெருங்கின உடனே திரும்புறது பெரி, அதாவது அதனுடைய சுற்றளவுக்கு வருது. அப்போ இந்த உரசல் ஏற்படுதே, இறைவெளியினுடைய உரசல், அதோட சேர்றதுக்காக அலையாக வந்தாச்சு. அந்த அலையும் சூழ்ந்தழுத்தும் காரணத்தினால அதுவும் குளோபல் ஷேப்பா வர்ற போது அதை கூட விண் என்றே சொல்லுவாங்க. அப்போ முதல் விண், 2வது விண். முதல் விண் இறைநிலையிலிருந்து நேரடியாக வந்ததுனாலையும் பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அழுத்தத்தை தாங்கி இருக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறதுனாலையும் அது நீண்ட கால ஆயுள் உடையதாக இயங்கி கொண்டது. ஆனா இந்த நிழல் விண்ணுன்னு வந்தது பாருங்க, இதுக்கு அந்த சக்தி இல்லை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வீக் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னுட்டு. அது யார் என்னன்னா சொல்றாங்களோ இருக்கட்டும். ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னா முதல் நிலை விண் தான். பிரைமரி எனர்ஜி பார்ட்டிகள், இன்ஃபர்மேஷனல் எனர்ஜி பார்ட்டிகள், அதுதான் முதல் நிலை விண். அதுதான் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். அதுல இருந்து தோன்றியது நீடிக்க முடியாது. அதே சூழ்ந்தழுத்தத்தினால கரைய ஆரம்பிக்குது. அப்போ அது சுற்றிலும் இருக்கக்கூடிய அணுக்கூட்டம் எப்படி வருது பாருங்க, பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களுக்கு தகுந்தவாறு லேசாக இருக்குமே, ஆனால் அங்க அழுத்தத்தோட நிக்குது. அதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்குமே, ஆனால் அதாவது காற்றுல வந்தா ஒலியாக மாறிப்போம். அதே காந்த சக்தி. அதுவேதான் இன்னும் கனத்த காற்றுல, அழுத்தமான காற்று ஆக்சிஜன் என்ற இடத்துல வர்ற போது வெளிச்சமாகும், சூடாகும். இந்த 3 மாற்றங்களை மனதில் வச்சுங்க. இது தனியாக இருந்து வெளியாகுது. நீர் என்னன்னா 2 விதமான காற்று ஒன்றோடு ஒன்று சேர்த்து இடத்தை அடைத்துக்கிட்டு கோர்வை வந்த போது நீராச்சு. இந்த நீர்ல இதே போல அலையா வெளியே போக முடியல. அங்கே சுவையாச்சு. அங்க இருக்கக்கூடிய காந்த சக்தி சுவையாகவே மாறும். அதன் பிறகு கெட்டி பொருள் அதுல மனமாக மாறும். அப்போ அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்ற
அதாவது 1,00,00,000 1,00,000 இயங்குது ஒரு அணு. அதிலிருந்து வரக்கூடிய அலை எவ்வளவு வேகம் இருக்கும்? இல்ல 10,000 இயங்குது ஒரு அணு, அதனுடைய அலை எவ்வளவு அழுத்தம் இருக்கும்? ஆனாலும் இத 2 அலையினுடைய அழுத்தமும் சேர்ந்தா அதான் அதுக்கு உள்ள தூரம், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு பரமாணு அதனுடைய வேகத்துக்கு தகுந்தவாறு விலக்கும் சக்தி உடையதாக இருக்கிறது. இன்னொரு பரமாணு அதனுடைய வேகத்துக்கு தகுந்தவாறு விலக்கும் சக்தி இருக்கிறது. இப்ப 2 கிட்ட நெருங்குற போது இந்த 2 விலக்கும் வேகமும் ஒண்ணுக்கு சேர்த்தா மொத்தம் எவ்வளவு வரும்? அதான் இந்த அணுவுக்கும் அதுக்கும் உள்ள தூரம். அதுக்கு மேலேயும் இல்லை, குறைய முடியாது. ஆனா அதே நேரத்துல விலக்கு சக்தியினால விலைக்கு ஓடிவிடுமா? ஓடாத இருக்கணுமே. அதுதான் இருக்கு. வேறு எங்கேயுமே சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் இறைவழியில் தான் இருக்குது. அதனால எல்லாவற்றையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருப்பதனால அந்த அழுத்தத்தை தாண்டி ஓடிட முடியாது. எதுவுமே எவ்வளவு ஓடலாம், தன்னுடைய விலக்கு ஆற்றல் வரையில தான் இருக்குமே தவிர அதற்கு மேலாக விலைக்கு ஒண்ணு ஓடிட முடியாது. அதனால ஒரு கொத்து இயக்கம் உண்டாகுது. அணுக்கள் சேர்ந்து ஒரு கொத்து இயக்கம். இப்ப கொத்து இயக்கன்ற போது ஒன்றோடு ஒன்று சேர்ற போது முதல்ல ஹைட்ரஜன் சொல்றோம், 2 அணுக்கள் தான். அதுக்கு மேல ஹீலியம் அது இது சொல்லிட்டே வந்தா அந்த கணக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்கே ஆக்சிஜன் 16 அணுக்கள். அதுக்கு மேலையும் நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த அணுக்களுடைய கூட்டு எத்தனையோ, அதாவது ஒரு 100 அணுக்கள் 50 அணுக்கள் சேர்ந்து ஒரு கூட்டு இருந்துன்னு வச்சுங்க, அதற்கும் 10 அணு சேர்ந்த ஒரு கூட்டு இருக்குது. அதற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சுழல் விரைவு குறைஞ்சாதான் நெருங்கி இயங்கும். எந்த நெருக்கமான இயக்கமும் சுழல் விரைவு குறைந்தால்தான் நெருங்கி இயங்கும். சுழல் விரைவு அதிகமானா விரிந்து. அதனால இந்த மூலகங்கள் சொல்றோம் பாருங்க, அதுல 100 அணுக்கள் இருந்தா நெருங்கி இயங்குதப்போ. நெருங்கி இயங்குற போது அந்த சுழல் விரைவு குறைஞ்சாதானே நெருங்குது. அந்த சுழல் விரைவில் இருந்து வரக்கூடிய அலை 10 சுத்து சுத்துறதையும் 1000 சுத்து சுத்துறதுலையும் ஒரே விதமா இருக்குமா அலையினுடைய வேகம்? அதற்கு தகுந்தவாறு மெதுவாக சுழல்றதுல அழுத்த அலையா இருக்கு. அதுல இருந்து உற்பத்தியான ஒரு மூலகம் எலிமெண்ட் சொல்றாங்க. இது வரைக்கும் 92 எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இயற்கையா. அதுக்கு மேல அவங்கள கூட்டி இன்னும் சிலது கூட வந்திருக்கு. அந்த எலிமெண்ட்ஸ் தான் மூலகங்கள். அப்ப மூலகங்களுக்கு உள்ள இருக்கக்கூடியது என்ன வித்தியாசம்னா கெமிக்கல் ஆக்ஷன் தான். அந்த நெருக்கத்துக்கு தகுந்தவாறு அங்கு உற்பத்தி ஆகக்கூடிய காந்தம் அழுத்தமா மாறும், ஒலியா மாறும், ஒளியா மாறும், சுவையா மாறும், மனமா மாறும். அந்த சுவையா மனமாக மாறுற இடத்துல தான் ரசாயனங்கள். ரச அயனம், ரசம்னா சுவை, அயனம்னா மாற்றம். ரசாயனம் சுவையாக மனமாக மாறுறதுல எந்த இடத்துல காந்த சக்தி. அப்போ இந்த சுவை மனம் உள்ள எதுவானாலும் காந்த அலைதான், காந்தமே அடைந்த தன்மாற்றம் தான். அதனாலதான் நீங்க எந்த ஒரு மூலக பொருள் எடுத்தாலும் அணுக்கள் தான் அது. அணுக்களுக்குள்ளாக இருக்கிறது அலைதான். அது அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமா, நெருக்கத்துக்கு தகுந்தவாறு உண்டாகும். இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ முதல்ல 2 அணு சேர்ந்த ஹைட்ரோஜன், அதாவது நீர் காற்று
நீர் காற்று ஒன்றா வர வர கூடி போச்சுன்னு வச்சுக்க. சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால அது விலகவும் முடியாது, இன்னும் நெருங்கவும் முடியாது அதனுடைய சுழல் வரையினால. அப்போ சுழண்டு கொண்டே இருக்குது. ஒரு ஹைட்ரோஜன் தான் முதல்ல உற்பத்தி ஆகுது, அதனுடைய சுழல் அப்படியே சுழண்டுகிட்டு இருக்கிறதாக மனதில் வச்சுக்கோங்க. எந்த சுழற்சியிலையும் நடு மையத்துல கனப்பொருளாக, அதாவது இன்டென்சிட்டி அழுத்தம் அதிகமாகும், புறத்தே அழுத்தம் லேசாக வரும். அப்படி வர்ற போது இதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அணுக்கள் கூடி உற்பத்தி ஆகக்கூடியது தானே ஆக்சிஜன். இப்போ ஹைட்ரோஜன் பால் அதுக்குள்ளாக ஆக்சிஜன் உற்பத்தி ஆகி போச்சு. அது எங்க போகும்? நடுமையும் போகும். அப்ப இந்த இரண்டு சேர்ந்து தண்ணீர் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, H2O தண்ணீர் ஆகி போச்சுன்னா அந்த சுழண்டுகிட்டே வர்ற போது தண்ணீர் மையத்துல அதுக்கு அடுத்தது ஆக்சிஜன், அதுக்கு அடுத்தது ஹைட்ரோஜன், அப்படிதான் அமையும் அது சுழற்சியில. அத ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்றது கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும்னா நல்லா தெரியும். கனப்பொருள் எல்லாம் நடு மையத்துல போகும். அதை விட லேசானது அதை தாண்டி இருக்கும், அதை விட லேசானது அதை தாண்டி இருக்கும். பிரபஞ்சத்தில் இப்படியே இருக்கு. அப்படி வர்ற போது நடு மையத்துல இப்போ தண்ணி வந்தது, தண்ணி கெட்டியாச்சு, மண்ணாச்சு. இன்னும் மண்ணும் இன்னும் கெட்டி ஆக ஆக உலோகங்களாகும் இல்லையா, அதாவது மற்ற மெட்டல்ஸ். அந்த அந்த வேடிக்கை பாருங்க. இந்த உலகம் உருண்டுது, உலகத்துக்குள்ளதானே பொண்ணு உற்பத்தி ஆகுது, இரும்பு உற்பத்தி ஆகுது. இரும்பு மேலேயே கிடைக்குது சுலபமா. பொண்ணு எவ்வளவோ ஆழமா போகும். காரணம் அது தண்ணீருக்கும் அதுக்கும் 20 இடம் உடையும். அதனால அதுக்குரிய இடத்துலதான் அது இருக்க முடியும். எல்லாம் இந்த வித்தை தெரிஞ்சு போச்சுன்னா அட இந்த பொண்ணு மேலேயே வந்திருந்தா நம்ம பணம் கொடுக்காத வாங்கிக்கலாங்க எல்லாரும் அப்படின்னு நினைப்போம். அப்போ பணம் கொடுக்காத வாங்கினா அதுக்கு மதிப்பு இல்லை, இருக்காது. பணம் கொடுத்து வாங்குற போது தான் மதிப்பு இருக்குது. அப்போ இந்த சுழற்சியில பொன் ஒரு இடத்துல, வெள்ளி ஒரு இடத்துல நிக்குதுன்னு சொன்னா அதனுடைய எடைக்கு தகுந்தவாறு நடுமையத்துக்கும் புறத்தே இருக்கிறதுக்கும் ஏற்ற இடத்தை பிடிச்சிது. அதுதான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. அந்த இடத்துல வச்சுடு, அங்கேயே உற்பத்தி ஆகுது, அங்கேயே வளருது. இது இந்த எலிமெண்ட்டுக்கு தான் நீங்க நினைக்காதீங்க. மனிதன் கூட பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டே வர்ற போது அவன் அடையும் உடல் சக்தி, மன ஆற்றல், அறிவாற்றல், திறமை, இதுக்கு தகுந்தவாறு அவன் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடும். நீங்க வீட்டில் இருக்கீங்க, உங்க தம்பி வீட்டில் இருக்கான், 2 பேரும் விவசாயம் செய்துட்டு இருக்கு. இதுல ஒரு பையன் விஞ்ஞானம் படிச்சுட்டு வந்துட்டான். அப்போ தம்பி விஞ்ஞானம் படிச்சுட்டான், அண்ணன் விவசாயமே செய்துட்டு வரான். இப்போ அங்கேயே இருப்பான், அவன் வீட்டையே இருப்பானா, அவனுக்குரிய இடத்துல எங்கேயோ போட்டுடும். அந்த தகுதிக்கு தகுந்தவாறு இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இடம் கிடைக்குது பாருங்க. இது ஸ்பெசிபிக் கிராவிட்டி இன் மேன் கைண்ட். சும்மா நான் அங்க போயிடலாம், இங்க வந்துடலாம் நினைச்ச முடியாது. எப்படி இரும்பு அல்லது பொண்ணு அதுக்குரிய இடத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்தா, அதே போல பிரபஞ்சத்திலையும் மக்களிடத்திலையும். இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? இப்போ உருண்டுட்டே வர்ற போது ஹைட்ரோஜன் என்றதுல இருந்து ஆக்சிஜன் எப்படி வந்தது, அதன் பிறகு தண்ணி ஆச்சு, நெருப்பு கெட்டி பொருளாகி வந்துட்டுனா இன்னும் நெருக்கம் வருமே இல்லையோ.
அதிக நெருக்கம் உண்டாகிற போது ஒன்றோடு ஒன்று உரசுற போது அந்த இடத்துல இதே காந்தம் வந்து சூடாகும், நெருப்பாகும். அப்போ நடு மையத்தில் எந்த கிரகமானாலும் சரி, நடு மையத்தில் அந்த அழுத்தத்துக்கு தகுந்தவாறு நெருப்பு உண்டாயிடும். அந்த நெருப்பு அங்கே இருக்கக்கூடிய பொருள் உலோகங்கள் எது இருந்தாலும் குழம்பாக்கிடுமே இல்லை, அந்த குழம்பு அங்கே நிற்குமா? அதாவது கெட்டியா இருக்கக்கூடிய பொருள் குழம்பானா விரிமே இல்லை, அந்த விரிவு என்ன ஆகுது, அப்படியே பொத்துக்கிட்டு மேலே வருது. குழா போட்டுட்டு மேலே பூமிக்கு மேலே காத்து இருக்கிற இடத்துல வந்ததுன்னா அங்கே அந்த வெளிச்சம் வர்ற போது அதுக்கு பேர் எரிமலை. உள்ள இருக்கக்கூடிய கெட்டி பொருளை இந்த எரிமலை தான் கொண்டாந்து வெளியே தள்ளு. அதன் பிறகு காத்தினால ஆறின பிறகு, நல்லா ஆறிவிட்ட பிறகு அது சாதாரண பூமியாகவே தெரியுது. இன்னைக்கு மலைப்பிரதேசங்களெல்லாம் சொல்றோமே, மலையெல்லாம் எப்படி வந்ததுன்னா உள்ள இருந்து வந்தது தான் மலையாகிறது. அந்த மலையில இருந்து மழை பெஞ்சு கரைஞ்சது பாருங்க, அந்த இடமெல்லாம் காடுகள் சொல்றோம். இன்னும் அதுல இருந்து கரைஞ்சி வந்தது பாருங்க, அந்த ரொம்ப தூய்மையான நிலம், அதாவது விளை நிலம். மலை பிரதேசத்தை குறிஞ்சி நிலம்னு சொல்றோம், காட்டு முல்லைன்னு சொல்றோம், இன்னும் விளை நிலத்தை மருதம்னு சொல்றோம். கடல் சார்ந்த இடங்கள்லாம் நெய்தல்னு சொல்றோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலை என்றதுக்கு அது எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த உள்ள தண்ணீரோ அல்லது குழம்போ கெட்டியாய் போகுது, மேலே வந்த பிறகு மலையாகிறது வேற. உள்ளவே கெட்டியாய் போகுதுன்னு வச்சுங்க, அது அப்படியே விரிந்து மேலே வந்து பூமிக்கு மேலே வர்ற போது, பூமியில தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணிக்கு மேலே வந்து பொத்துக்கிட்டு வந்தோன்னா 10 மைல் 20 மைல் சதுரத்துக்கு வந்துடுதுன்னு வச்சுங்க. இதுதான் பாலை. பாலை நிலத்துல எந்த இடத்துல பார்த்தாலும் கடல் வாழ் பிராணிகளுடைய எலும்பு, அது இது, அது வாழ்ந்த இதெல்லாம் அங்க இருக்கும். ஏன்னா அங்க கடலாக முதல்ல இருந்தது, இப்போ அதுதான் அப்படியே தூக்கி மேல கொண்டாந்து விட்டாச்சு. இப்போ ஐவகை நிலமும் எப்படி தோன்றியதுன்னு தெரியுது இல்ல? இதுதான் பரிணாமத்துல உலகம் தோன்றியது. அதே போல இன்னும் அதிகமாக நடுமையம் வெப்பம் ஏற 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 அந்த இருக்கக்கூடிய தண்ணீரும் உறிஞ்சிட்டு மற்றதெல்லாம் குழம்பாகி வெப்ப உருண்டையாக ஆயிடுதுன்னா அதுதான் நாம் பார்க்க நட்சத்திரங்கள், இன்னும் சூரியன் முதலியதெல்லாம். அப்போ வெப்பம் மீறி போகுது. அப்ப முதல்ல எப்படி பஞ்சபூதங்களாக இருந்தது, அதுல இருந்து ஒவ்வொன்றும் குறைய நெருப்பாகவே இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்க்கறது எவ்வளவோ, ஆனா எத்தனையோ அண்டங்கள் இது வரைக்கும் உற்பத்தி ஆச்சு. இதுல சூரியன் ஒண்ணு, பூமி ஒண்ணு வச்சுங்க. அதுக்கு தூரம் என்ன? 9 கோடி மைல். 9 கோடி மைல்னு சொன்னா இந்த பக்கம் 9 கோடி, அந்த பக்கம் சுத்தி வந்தா அதுல 9 கோடி வருமா இல்லையா? அப்ப அதனை சுற்று வட்டத்தினுடைய குறுக்களவு எவ்வளவு வரும்னா 18 கோடி. இந்த பூமி சூரியனை சுத்தி வரும்போது இங்கே இந்த பக்கம் வந்தா எவ்வளவு வருமோ அந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் வர்றத பாத்தீங்கன்னா 18 கோடி மைல் தூரம். அந்த 18 கோடி மைல 22ஆல பெருக்கி 7ஆல வகுத்தீங்கன்னா ஆர்பிட் நீளம் வரும். அதை 365ஆல வகுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓடுதுன்னு தெரியும். எவ்வளவு ஓடுது? 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு இந்த உலகம்
அதாவது சூரியனை சுத்தி வரக்கூடிய பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறது. தன்னைத்தானே சுத்துற போது 25,000 மைல் தான். என்ன வேடிக்கையா இருக்குதா? விஞ்ஞானம் தான், கணக்கு. சும்மா சாதாரணமா இதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த முறையில எப்படி இந்த 9 கோடி மைல் எந்த பக்கம் போனாலும் நிக்குதுன்றது ஒரு கேள்வி வருமல்ல. அணுல பார்த்தமே ஒரு சுழற்சி வித்தியாசத்துக்கு தகுந்தவாறு அது அலை இருக்குன்னுட்டு, அதே போல எந்த மாதிரி அணுக்கள் பூமியில இருக்குது, எந்த மாதிரியான அணுக்கள் சூரியன்ல இருக்கு. மொத்த அணுக்கள், சூரியனுடைய அணுக்களுடைய சுழற்சி விரைவினால எந்த அளவுக்கு அலை தள்ளு சக்தி அங்க இருக்கிறது. சூரியன்ல உள்ள தள்ளு சக்தி இவ்வளவு, பூமியில உள்ள தள்ளு சக்தியா இவ்வளவு. இந்த 2 தள்ளு சக்தியை சேர்ந்தா எவ்வளவு இருக்குமோ அதுதான் தூரம். ஒரு பிளானட்டுக்கும் இன்னொரு பிளானட்டுக்கும் எப்படி தூரம் வாய்க்குது பார்த்தீங்கன்னா, 2லயும் உள்ள தள்ளு சக்தியினுடைய கூட்டு தான் ஒரு பிளானட்டுக்கும் இன்னொரு பிளானட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால இல்லைன்னா அடிக்கடி நாம சாதாரணமா கோயிலுக்கு போற பொழுது ஒருத்தர் மோதிக்கிறோமே. இந்த உலகங்க, அந்த பிரபஞ்சத்துல உள்ள நட்சத்திரங்கள், சூரியன்கள், சேட்டலைட்ஸு அதெல்லாம் மோதினா என்ன ஆகும்? உலகம் சுத்திட்டு இருக்குதுன்னு வச்சுங்க. ஏதாயிரம் ஒண்ணு மோதி ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் உலகம் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இந்த அது சுத்துற வேகத்திலேயே தண்ணியும் சுத்திட்டு வர்றது இல்லையா? அந்த இது நின்னா தண்ணி வேகம் ஓடிட்டே இருக்கும், மொத்தம் ஒழிடும். இவ்வளவும் ஆகாத ஒழுங்கான முறையில பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடியது இந்த தள்ளு சக்தியும் ஈர்ப்பு சக்தி, அதாவது இருக்க ஆற்றலும் தான். இரண்டுமே இருக்க ஆற்றலாக உள்ளது இறைநிலை. அதுவே விண்ணாகி அது வரக்கூடிய அலைதான் தள்ளும் ஆற்றல். இப்ப இந்த இருக்க ஆற்றலும் தள்ளும் ஆற்றலும் நம்ம உடல்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒன்று பார்க்கிறோம், ஒரு பசு பார்க்குறீங்க, அதே போல நம்முடைய ஒளி திரும்பி வந்து அந்த அடையாளம் எடுக்குது. அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி பார்க்க முடியும்னா, நீங்க பசு பார்க்கிற போது யாராவது அன்பரை விட்டு என் கண்ணில் என்ன தெரியுது பாருங்க சொல்லுங்க. அப்போ உடனே சொல்லுவாங்க, கண்ணில் ஒரு கொசு போல பசு அளவு பிரதிபலிக்குது. ஏன்னா அங்க நம்ம எதை பார்க்கிறோமோ அதான் நம்ம கண்ணில் பிரதிபலிக்கும். ஆனா பசு எந்த அளவுல இருக்குதோ அந்த அளவு கண்ணில் பிரதிபலிக்குமா? இல்லை. அங்கிருந்து இங்க வர்றதுக்கு உள்ள எவ்வளவு தொலைவு இருக்குது, இருக்க ஆற்றல் இறைநிலையில எவ்வளவு இருக்குதோ அதை இறுக்கி விடுது. எந்த அலையா இருந்தாலும் எந்த காட்சியா இருந்தாலும் இருக்கிடுது. அப்ப இங்க வர்ற போது கொசு அளவுல வரும். மறுபடியும் அது மூளைக்கு போய் தான் ஆகணும். எந்த புலனுக்கு வந்தாலும் மூளைக்கு போய் ஆகணும். அங்க புள்ளி, புள்ளினா நோ டைமென்ஷன், அதுக்கு அளவு சொல்ல முடியாது. அந்த புள்ளி என்பது இந்த ஜீவகாந்த அலை, தூய்மையான அலை. அந்த அலையில இந்த புள்ளி களங்கம். அதனால இது சுழண்டு ஓடும்போது அது தண்ணியே எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பிக்குது. ஆனா நடுமையை ஈர்ப்பு இருக்குதே, அதன் காரணமாக இந்த பசு என்ற காட்சி இருக்குதே, அது சிறு 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 போய் நடுமையம் போய் கருமையத்தில் அமைஞ்சு போகும். நம்ம உடல்ல உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவகாந்தம் விண்துகள்கள் தனியாக இருக்கிறதா உயிர். அது சுழற்சியில உற்பத்தி ஆகக்கூடியதான் காந்தம், அது உற்பத்தி ஆகுது. அது சேர்ந்து நடுமையத்தை திணிவு பெற்ற போது கருமையம். அந்த கருமையம் எங்க இருக்கும் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, எந்த ஜீவனாக இருந்தாலும் அதை நீட்டி விட்டுட்டு நீளத்தை அளந்து பாதியாக்குனீங்கன்னா, அல்லது அகலத்தை சுற்றுவட்டத்தை அளந்து பாதியாக,
இந்த 2 பாயிண்ட் எங்க வருதோ அதான் கருமையம். யானையா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி, கொசுவா இருந்தாலும் சரி, கருமையம் அப்படித்தான் அமையும், மைய புள்ளியாகத்தான் அமையும். அந்த கருமையத்துல நீங்க பார்க்கிற பசு இப்ப அமைந்து போச்சு. அமைந்த பிறகு அந்த கருமையத்தோட கலந்து விடுகிறது. அது தனியாக பதிவு இருக்கிறது, தனியாக வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு தண்ணி, அந்த தண்ணியில கொஞ்சம் சர்க்கரையை போட்டாங்க. அந்த தண்ணி சர்க்கரையாச்சான்னா இல்லை, தண்ணியில சர்க்கரையினுடைய இனிப்பு இருக்கிறது, அந்த தன்மையை பெற்று விட்டது. அதுபோல கொஞ்சம் புளியை கரைச்சிங்க, அந்த புளிப்பும் அதில் இருக்கு. அந்த மாதிரி எந்த எந்த பொருளோட கலக்கிறதோ அது அதுவாக தன்மை அடைகிறது. அதனால நாம் எடுத்த உருவங்கள், செய்த செயல், நினைந்த நினைவுகள் அவ்வளவும் அலை வடிவத்தில் குறுகி இறைநிலையினால சுருக்கப்பட்டு புலன்கள்ல இருந்து மூளைக்கு போய் மூளையிலிருந்து கருமையம் வந்து அங்கேயே இருப்பாய் போச்சு. எது நீங்க அதாவது வாழ ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் என்னென்ன செய்திங்களோ எல்லா அனுபவங்களும் எல்லா செயல்களும் அங்க இருக்கு. அது சாமி சொல்றது சரிதானா தப்பா என்னட்டு பார்க்கணும்னா சும்மா உட்கார்ந்துக்குங்க, அப்படியே இருங்க. எத்தனை எண்ணங்கள் வருது, நீங்க போட்டு வைக்காத வராது. ஏற்கனவே நீங்க செய்த செயல் அடங்கி இருக்குது. அந்த நேரத்தில் அந்த ஃப்ரீக்வன்சி எத்தனை மன அலைச்சூழல்ல நீங்க அதை பார்த்தீங்க, செய்தீங்க, அதே அலைச்சூழல்ல வரும்போது மூளைக்கும் கருமையத்துக்கும் ஒரே ஒரு கோடு. இங்க என்ன நடக்குதோ அங்க அதை எடுத்துக்காட்டும் மானிட்டர். இது சிப்பு, கருமையத்தை சிப்புன்னு வச்சுங்க கம்ப்யூட்டர்ல, மூளை மானிட்டர். நான் என்ன பார்த்தேன், பசு பசு வந்துட்டு எங்க வந்தது, அகக்காட்சியா வந்தது. பசுவா இல்லையா, பசுவே. எந்த பசு, நாம் பார்த்த பசுவே வரும். அது என்ன நிறம், அதே நிறம், அதே அளவு, அதே. அப்போ இது பசுவா நானா? அங்க ஒரு கேள்வி எழுப்புறீங்கன்னா என்ன வரும், அந்த பசுவா அது இங்க இருக்கிறது இல்லை. நீங்கள் பசுவை பார்த்த போது எடுத்த வடிவம், ஆன குணம், இப்ப உங்களுக்குள்ளாக அது தன்மையாக மாறிவிட்டது. அதனால மறுபடியும் நினைக்கிற போது அதே தன்மை. ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி மனச்சுழல் அலை எந்த இடத்துல வருதோ அதுக்கு தகுந்தா வரும். இப்போ இறுக்கி இருப்பு வைக்கிறது இறைநிலை, அதை மீண்டும் அலையாக வெளியில கொண்டு வந்து காண்பிக்கிறது அலை, காந்த அலை. அதாவது விண்ணிலே இருந்து சுழற்சியினால வந்த காந்த அலை. அப்போ அலையும் நிலையும், இறைநிலையும் காந்த அலையும் இரண்டு சேர்ந்த ஒரு கூட்டு இயக்கம்னா கருமையம். நீங்க இந்த வாழ்க்கையில இந்த பிறவியில செய்தது அத்தனையும் இருக்குது. நினைக்கிற போது தானா வரும். அதாவது அட்யூன்மெண்ட் வரணும், மன சுழல் அதே நிலையில வந்தாதான் அது வரும். அப்படி இல்லைன்னா தானாக எப்போ வருதோ அப்போ அதே காட்சி வரும். அந்த மாதிரி காட்சிகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அவ்வளவும் விரிந்து காட்சியாக காட்டுறது அலையினுடைய இயக்கம். மீண்டும் ஒடுக்கி இருப்பாக வைக்கிறது இறைநிலையினுடைய தன்மை. இறைநிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துள்ள இந்த வித்தை எல்லாம் இப்போ நமக்குள்ள நடக்குதா இல்லையா? இப்போ நீங்க உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு,
அதே போல அந்த உலகம் எப்படி மாறிக்கொண்டே வந்து சூரியன் வரைக்கும் வருது, அதையும் தெரிஞ்சாச்சு. அந்த உலகத்துல ஒரு பொருளாக தாவரம் எப்படி தோன்றுதுன்னா, உலகம் சுழலுது, அதுக்குள்ள உள்ள நீர் ரசாயனங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுவே சுழன்று எங்க போகும், மேல்புறம் தான் வரும். லைட்டர் திங்ஸ் கம்ஸ் அவுட், வெளியில வருது. அந்த சுழற்சியில பொத்துக்கிட்டு வெளியில ஒழுகுது பாருங்க. காத்து பட்ட உடனே நின்றுடும், உறைஞ்சு போகும். உறைந்தது தான் புல்லு. முதல்ல அப்படி உறைந்த திரவம் தான் புல்லு. அந்த புல்லுல இருந்து, அந்த வேர்ல இருந்து இன்னும் பரமாற்றம் ஆக ஆக பலவிதமான பூண்டுகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அடைந்த வேறுபாடுகள், மாறுதல் தான் இந்த உலகத்துல எத்தனையோ தாவர இனமாக பார்க்க. அந்த தாவரத்துல இருந்து ஒரு விதை எடுத்தீங்க, அந்த விதைக்குள்ளாக மரத்தினுடைய முழுமையும் இருக்குது. அதுல யாராலையும் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. போட்டு பாருங்க, முளைச்சி வர்ற போது அது தாய் மரம் எப்படி வளர்ந்தது, தண்டு, கிளை, இலை, பூ, காய், எந்தெந்த மாதத்துல பூ விட்டுது அதே போல, எந்த மாதத்துல காய் விட்டுது அதே போல அந்த விதையில காந்த அலையினுடைய சுருக்கம் அதாவது தன்மை பெற்ற சுருக்கம் இருக்குது. அந்த தன்மை பெற்ற சுருக்கம் அந்தந்த நேரத்துல அந்தந்த காலத்துல, மனிதனாக பிறந்துட்டாலும் மனிதன்னு தெரியாதையே இருக்கிற காலம் இருந்து இல்லையா, குழந்தையா இருக்கிற போது அதுக்கு என்ன மனிதன்னு தெரியுமா? சரி, மனிதன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு கொஞ்சம் வயசு வந்தது. ஆணுன்னு பெண்ணுன்னு தெரியுமா? அதுவும் தெரியாத காலம். ஆணுன்னு பெண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு, ஆண்மையோ பெண்மையோ இல்லாத காலம் இருக்குது. அந்த மாதிரி காலத்துக்கு காலம் இந்த மாற்றம் அதுல அடங்கி, வித்துல அடங்கி இருக்கிறது. அந்தந்த இடத்துல மலர்ச்சி அடையும். அப்போ அடங்கி இருந்தது தான் மலர்ச்சி அடையும். அப்படி அடைந்த போது காலம் முழுவதும் உங்க இயக்கம் தெரியுது. அதுக்கு அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறகுது. அந்த வித்து எங்கிருந்து வருது? கருமையத்துல இருந்து தான் வருது. அந்த காந்த ஆற்றலோட வர்றதுனால அன்றைய வரையில் அந்த வித்துல எத்தனை தன்மைகள் அடங்கி உள்ளனவோ அத்தனையும் அந்த வித்துல இப்போ அடங்கிடுது. அதனால அந்த வித்துல இருந்து ஒரு முளை புறப்பட்ட போது, குழந்தையாக வர்ற போது அப்பா எப்படி அதே போல அம்மா எப்படி இவங்க ரெண்டையும் சேர்ந்தா என்ன ஆகும்? இவங்க எண்ணம் அவங்க எண்ணம், இவங்க குணம் அவங்களுடைய குணம். இவங்க எத்தனை பேர் பார்க்குறீங்க? 2 கை தான் இருக்கு, ஒரு தலை தான் இருக்கு, 2 கால் தான் இருக்கு. இன்னும் சிலர் நினைக்கிறீங்க சிலருக்கு 2 தலை கூட வருதுன்றாங்க. அதெல்லாம் வளர்ற போது இது நீங்க இந்த பஜ்ஜி போடுவாங்களே, அந்த பஜ்ஜி போட்டா ஒண்ணு வேகாத, ஒரு பஜ்ஜி போட்ட பஜ்ஜி வேகாத இருக்கிற போது இன்னொன்னு போட்டீங்கன்னா அதுவும் ஒட்டிக்கும். இப்படிதான் அத போல அந்த வளர்ச்சியின் காலத்துல ஒட்டிக்கிறதுனால அது வர்றது. இன்னும் அதனுடைய விவரம் ரொம்ப நீளமா போகணும். ஆகவே இப்ப என்ன நீங்க தெரிஞ்சிட்டீங்க? பிரபஞ்ச பரிணாமம் எப்படி வந்தது? ஒன்றிலே இருந்து ஒன்றாகத்தான் வந்ததே தவிர, இங்கதான் படைப்பு பரிணாமம். படைப்பு என்றால் ஒன்றை எடுத்து என் தேவைக்கு தகுந்தவாறு இன்னொன்றாக மாற்றுவது படைப்பு. அப்ப இறைவன் படைச்சான் என்ற எண்ணம் வறுமையான, அவனுக்கு அப்பால இன்னொரு பொருள் இருக்குது, அவனுக்கு தேவை என்பது ஒன்று இருக்கிறது.
அப்ப இறைவனை பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ற போது இறைவெளிக்கு குடலும் இல்லை உடலும் இல்லை, அங்க தேவையும் இல்லை உணர்ச்சியும் இல்லை, அவனுக்கு அப்பால இன்னொரு பொருளும் இல்லை எடுத்து அதை செய்யறதுக்கு. தானே ஆனது தானே. அது வெளியில இந்த பிச்சைக்கார பாடி முறை தானானே தானானே தானே வந்தானேன்னுட்டு தானானே தானே ஆனே. அந்த உண்மையெல்லாம் உணர்ந்தா ஒரே ஒரு பொருள். இப்ப மறுபடியும் நீங்க மனதை நல்லா வெற்றி கொள்ளுங்க அந்த இறைவெளியோட. அந்த கவி பாடுமா? இறைவெளி வெளியே தண்ணீர் கவிழ சுழலும் மின்னாயிட்டீங்க. நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாய்ச்சி. மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமா பஞ்சபூத தத்துவம் விளங்கியாச்சு. முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்த்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் இறைநிலையில இருந்து விண்ணாகி விண்கள் கூடி பஞ்சபூதங்களாகி பஞ்சபூத கலவையினால அண்டங்கள் பலவாகி அதுல ஒண்ணு உலகம். இந்த உலகத்துல தாவரமாகிய ஓரறிவாகி ஓரறிவுல இருந்து புழு வண்டு முதலிய மூன்றறிவாகி அதன் பிறகு நாலறிவு ஊர்வனாக நாலறிவு நடப்பன ஐயறிவு. அதுல இருந்து மனிதன் வந்தான்னு சொன்னா இங்கே ஏற்கனவே மனிதனுக்கு முன்ன அடுத்த பிறவி குரங்காக அனுமானாக வச்சு, அதுதான் வார்த்தையே அனுமான். மேன் அணு, அதாவது குரங்கு போல உள்ளவன். இந்த இது விஞ்ஞானிகள் கண்ட உண்மை. குரங்குல இருந்துதான் அடுத்த கட்டம் மனிதன் வந்திருப்பான். தத்துவ ஞானிகள் அந்த காலத்துல ஆராயிறாங்க எப்படிதான் மனிதன் வந்திருப்பான். மனிதனை போல என்ன உருவம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. தேடி 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 கண்டாலும் வேற எந்த உருவம் வரல, சிங்கத்தினுடைய உருவம் தான் வந்தது. சரி, சிங்கத்தில இருந்துதான் மனிதன் வந்திருக்க முடியும் என்றதே ஒரு இதை வச்சுக்கிட்டு தசாவதாரத்துல தான் முதல்ல தண்ணி தான் இருந்தது, தண்ணீர்ல மீன் தான் உற்பத்தி ஆயிருக்கணும், மச்சவதாரம். அதன் பிறகு தண்ணீருக்கும் நீருக்கும் நிலத்துக்கும் வாழக்கூடிய ஜீவன் என்ன? ஆமை. அதன் பிறகு உலகத்துல எந்த பொருளும் உணவு இல்லாத போது தோண்டி தானே சாப்பிடணும். அதாவது வேறு அதுக்கு என்ன ஜீவன் வந்திருக்க முடியும்? பன்றி. அதன் பிறகு சிங்கம். சிங்கத்துல இருந்து மனிதன் வந்தான்னு சொல்றதுக்கு இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சாங்க. மனம், வாய், பேசக்கூடிய வாயும் நினைக்கக்கூடிய மனம் இருக்கிறதுல இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு வார்த்தையாக்குனாங்க பாருங்க. வா மனம், வா மனம். அது ஒரு உருவம். அதுல இருந்து மனிதன் உலகத்துல எப்படி பிறந்து அதாவது வாழ்ந்திருக்க முடியும்ன்ற போது முதல்ல மரங்களோட தான் வேலை. கோடாலியை கொடுத்து அதுக்கு ஒரு பரசுராமனா பரசுராம அவதாரம். அதன் பிறகு ராம அவதாரம். அரசு செய்ய ஆரம்பிச்சான். அந்த கல்ச்சரல், இதெல்லாம் கல்ச்சுரல் வேல்யூ, அதெல்லாம் உருவத்தினுடைய மாற்றம். இப்போ கல்ச்சுரல் வேல்யூ கொண்டு வர்றாங்க. அரசன் ஆட்சி செய்தான் ராமன். அதன் பிறகு எல்லா அடாவடியும் செய்ய ஆரம்பிச்சான் கிருஷ்ணன் தான். அதுக்கு மேல நீங்களா வச்சுங்க, யார் ஒன்னாலும் போட்டுங்க, 10வது விட்டுட்டாங்க. அதுதான் உலகம் இன்னைக்கு. இந்த 10வது நான் தான் சொல்றான்.
ஒரு ஆள் கூட இப்போ இன்னைக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யார் ஒன்னாலும் வச்சுக்கலாம். நாமே 10வது அவதாரம் தான் என்று இதுதான் பிரபஞ்ச பரிணாமம் என்று கூறி, இந்த சாதாரணமாக நாம் ஏன் கதை கேட்கறதுல ரொம்ப விருப்பமாக இருக்கோம்னா, கதையில் ஒரு தொடர்பு வருது பாருங்க. அந்த தொடரை அறியறதுல ரொம்ப ஏன்னா இப்போ இது வரைக்கும் எத்தனையோ கதை கேட்டோம். இந்த கதை நமது கதை, நம்ம கதை. நாம் எப்படி வந்தோமோ அந்த கதையாகனால இதுல இன்னும் ஆழம் போக 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 இப்படியா இருந்தோம் இவ்வளோ ஆற்றல் எனக்குள்ளாக இருக்கிறதா என்பதெல்லாம் தெரிகிற போது மனிதனுடைய மகத்துவத்தை மனிதன் அறிந்தால், அவனை அறிந்தா இன்னொருத்தர் அப்படிதான். இந்த எண்ணம் வந்தாதான் மனிதனை மனிதன் மதிக்க முடியும். மனிதன்லேயே இறைவனை காண முடியும். இறைவனை காண்ற போதுதான் ஒழுக்கமாக, பண்பாடாக, பறித்துண்ணாமை, வருத்தாத வாழக்கூடிய மனிதன் மனிதனாக வாழறதுக்கு இந்த உண்மை உணர்வு வேணும். பிரம்ம ஞானம் அவசியம். அன்பர்களே, இப்பொழுது நீங்க பேசுகிற நேரம் ஆச்சு. ஒரு 10 நிமிஷம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு பற்றாத நன்னெறி செய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம். இந்த பிரம்மம் என்ற அறிவு இயங்குவதற்கு உரிய கருவிதான் இந்த உடல். இந்த அறிவு இயங்குவதற்கு ஆதாரமாக உள்ளது உணவு தான். இப்போ நம்ம அந்த உணவு தான் எடுத்துக்க போறோம். அந்த உணவை அது அறிவை பிரம்மமாகி எடுத்துக்காட்டி, அந்த அறிவோ உணவின் மேலதான் பிரயாணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கிறதுக்காகத்தான் பிரம்மனுக்கு அன்ன வாகனம்னு. உங்களுக்கு வேற ஏதாயிரம் வாகனம் தான் சொல்லுங்க. எல்லாருக்கும் அன்ன வாகனம் தான். இப்போ ஒவ்வொருத்தரும் போய் அன்னத்தின் மேல ஏறிக்கொண்டு வாழ்க்கை